65 ஆண்டுகளுக்குப் பிறகு விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் விக்டோரியா ஹால். விக்டோரியா பப்ளிக் ஹால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் திறந்து வைக்க இருக்கிறார். 65 ஆண்டுகளுக்குப் பிறகு மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. சென்னை மாநகரம் பழமையும் புதுமையும் கலந்த கட்டிடங்களை கொண்ட பாரம்பரியத்தின் அடையாளமாக இருக்குது. ஆங்காங்கே வளர்ந்து நிமிர்ந்திருக்க கட்டிடங்கள் காணப்பட்டாலும் இடையிடையே ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கலைநய கட்டிடங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. எந்த பட்டியலில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய கட்டிடம், பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடத்திற்கு இடையே சிகப்பு நிறத்தில் காணப்படும் விக்டோரியா பப்ளிக் ஹாலும் ஒன்று இருக்குது. 65 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த இந்த கட்டிடத்தை பற்றி இப்போதைய தலைமுறையினருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. 1887ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் பொன் விழாவை குறிக்கும் வகையில் விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்னு கட்டப்பட்டிருக்கு. இந்த கட்டிடத்தை இண்டோ சாரசானி முறையில் வடிவமைத்த R.M. சிம்ஷாம் கட்டிடத்தை கட்டிய நம் பெருமாள் செட்டியார் இது கட்டுறதுக்கு உதவியிருக்கிறார். அப்போதைய மாநகராட்சியிடமிருந்து 99 ஆண்டு குத்தகைக்கு பெறப்பட்டு 3.14 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 2,27,000 செலவில் விக்டோரியா பப்ளிக் ஹால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கட்டிடத்தின் நீளம் 48 மீட்டர், அகலம் 24 மீட்டர், உயரம் 19 மீட்டர், கோபுரத்தின் உயரம் 34 மீட்டராக இருக்குது. இந்த கட்டிடத்திற்கு பெரிய வரலாறு இருக்குங்க. 1897ஆம் ஆண்டு விக்டோரியா பப்ளிக் ஹாலில் சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறாரு. மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், கோபாலகிருஷ்ண கோகலே உள்ளிட்ட தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறாங்க. இது மட்டுமா, மின்சார எரிவாயு விளக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஹாலில் தாங்க. 1895ஆம் ஆண்டு முதன்முறையாக சினிமா திரையிடப்பட்டது இங்கே தான். அண்ணாவின் நாடகங்கள் எல்லாம் இங்கே தான் அரங்கேற்றிருக்குது. அண்ணாவும் எம்ஜிஆரும் முதலில் சந்தித்த இடமும் இதுதான். இப்படி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளின் அடையாளமான விக்டோரியா பப்ளிக் ஹால் 1960ஆம் ஆண்டு பிறகு முக்கியத்துவம் இழக்க தொடங்கியிருக்கு. காரணம், அதைவிட பெரிய அரங்கங்கள் நிறைய வந்திருக்கிறதுனால இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்கு. கட்டிடமும் சிதிலம் அடைய தொடங்கியிருக்கு. 1986ஆம் ஆண்டு தான் குத்தகை காலம் முடிஞ்சிருக்கு. அந்த இடத்தை கையகப்படுத்த மாநகராட்சி முடிவு செஞ்சிருக்கு. ஆனால் அறக்கட்டளையின் கீழ் இருந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலை மீட்க முடியலையாமா. அவர்கள் கோர்ட்டுக்கு சென்றதால் பல ஆண்டுகளாக இந்த கட்டிடம் பொலிவு இழந்து காணப்பட்டிருக்கு. யாரும் கண்டுகொள்ளலைங்க. இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு கோர்ட்டில் வழக்கு முடிஞ்சிருக்கு. விக்டோரியா பப்ளிக் ஹால் மாநகராட்சியின் வசம் வந்திருக்கு. அப்போதே அந்த கட்டிடத்தை பழமை மாறாமல் சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. என்றாலும் பல்வேறு காரணங்களால் பணிகள் முடிக்க முடியாமல் இருந்திருக்கு. இந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 32,65,62 லட்சம் செலவில் விக்டோரியா பப்ளிக் ஹால் சீரமைக்கும் பணிகள் தொடங்கியிருக்கு. தற்போது இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்குதுங்க. தரைத்தளத்தில் 600 பேரும், இடைத்தளத்தில் 600 பேரும், பால்கனியில்